புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். T20 வேர்ல்ட் கப் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒவ்வொரு அணிகள் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்தியா வெஸ்ட் நமீபியா விளையாடினாங்க. சோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது? இதற்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. அந்த மேட்சஸ்ல 1-2 மேட்சஸ் ரொம்ப நல்லாவே போயிருக்கு. அந்த மேட்ச் எல்லாம் எப்படி இருந்தது ரசிகர்களுக்கு அப்படிங்கறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷியாம் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் ஷியாம். வணக்கம் ஈஸ்வர். ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. நீங்க மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கீங்க. எந்த மேட்ச்ல இருந்து ஆரம்பிப்போம்? நமீபியால இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல நேத்து நடந்த மேட்ச்ல இருந்து பேச ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. மேட்ச் நல்லா போயிருக்குன்னு சொன்னேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கிலாந்து வெஸ்ட் நேபாளோட மேட்சை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு நாங்க எந்த அளவுக்கும் குறைஞ்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. 4 ரன் வித்தியாசத்தை தான் தோத்துருக்காங்க. அந்த மேட்ச் எப்படி இருந்தது? நேபாள் எப்படி இருக்குன்னா, அவங்க 90ஸ்ல இந்தியா எப்படி கிரிக்கெட் கிரேசியா இருந்துச்சு, எப்படி எல்லாரும் அந்த வீட்டு மொட்டை மாடி மேல இருந்தோ இல்ல மரத்து மேல இருந்தோ இல்ல பக்கத்து ஸ்டேடியம் பக்கத்துல இருக்க இதுல இருந்து பில்டிங்ல இருந்து எப்படி பார்த்து எப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஃபாலோயிங் கொண்டு வந்தாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாம இப்ப நேபாள் கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. நேபாள் பிரீமியர் லீகும் நிறைய பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அஸ்வின் பாய் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னும் அந்த பிக்சர்ஸோ அந்த இதெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல இல்ல. பட் ஆனாலும் நேபாள் நீங்க இங்கிலாந்து கூட அடிச்ச இதுதான் பாக்குறீங்க. அவங்க இதுக்கு முன்னாடி 2 தடவை T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸான வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு அவங்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க T20 சீரீஸ்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு பேட் பால் அன்னைக்கு சாம் கரனோ இல்ல லூ கூட எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா ரிசல்ட் வேற மாதிரி மாறி இருக்கலாம். இன்னைக்கு இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் மாதிரியே வெளில போயிருக்கலாம். ஃபுல் குடோஸ். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாங்கடையில ஆடின மாதிரியே தெரியல, ஏதோ காட்மண்டுல அவங்க ஆடின மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு ஹோம் சப்போர்ட், ஏகப்பட்ட ஃபாலோயிங்ஸ் அண்ட் எல்லாம் பிரில்லியன்டா இருந்தாங்க. போலிங்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிலாந்து ஒரு 13 ஓவர் வாக்குலயே ஒரு 120 கிட்ட வந்துட்டாங்க. 13 ஓவர் 120 வந்த டீம் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பா 200 தாண்டிடுவாங்க போயிடுவாங்க. ஆனா கரெக்டா அந்த ஸ்க்ரூ அப்ளை பண்ணி கடைசியில அந்த வில் ஜாக்ஸோட அந்த இன்னிங்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த டார்கெட் வந்திருக்காது. பட் இருந்தாலும் தைரியமா ஆடில் ரஷீத் எவ்வளவு பெரிய வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஆடில் ரஷீதை டேக் ஆன் பண்ணி அடிச்சாங்க. அண்ட் எல்லாமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ நம்ம ஆஷ் பாய் சொன்ன அதே விஷயம் தான். நியூசிலாந்து நேபாள எத்தனை பிச்சில் அந்த 145 போடுற போலர்ஸ் இருக்காங்க, எப்படி அவங்க ஆடி இருப்பாங்க நமக்கு தெரியவே தெரியாது. மறுபடியும் அவங்க மிஷின்ல வேணா ஆடி இருக்கலாம். பட் இருந்தாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தேன்னா நீ யாரா இருந்தா என்ன, எனக்கு நீ ஒரு போலர் தான் அப்படிங்கிற மாதிரி டேக் ஆன் பண்ணி அந்த தைரியம் அடிச்சாங்க. பாத்தீங்களா, இது இந்த வேர்ல்டு கப்போட மிகப்பெரிய ஒரு இதுவா நான் உங்களோட பெரிய ஒரு மிகப்பெரிய லேர்னிங்கா பாக்குறேன். ரைஸ் ஆஃப் அசோசியேஷன், அந்த அண்டர் டாக்ஸ் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் கிரிக்கெட் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியருக்கு போகும், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு போகும். அதை நம்ம இப்போ கண்கூடா பாக்குறோம். ஈஸ்வர், நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி பேசணும். இதே நேபாள் இட்டாலி கூட விளையாடும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா எப்படி விளையாடினாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா விளையாடி இருக்காங்க சார். அதுக்கு என்ன காரணம்? சரி, உங்களுக்கு ஒரு அசோசியேட் நேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ இல்ல இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிக்சர்ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்க தனியா அவங்க பாட்டுக்கு ஒரு டோர்னமெண்ட் ஆடுவாங்க. அந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட லெவல் பிளேயர் ஆடிட்டு இருப்பாங்க. மைட்பி இன்னைக்கு நேபாள் இட்டாலியை ரொம்ப லைட்டா எடுத்துட்டு ஆடின மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இட்டாலியன் உங்களுக்கு அவங்களும் இப்ப நம்ம இட்டாலின்னு சொன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இந்த 2006 அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல அவங்க ஜெயிச்ச டீம், நம்ம ஜிடான இப்படி நெத்தில அடிச்ச ஒரு இட்டாலியன் பிளேயர் அடிச்சது இந்த மாதிரி தான். இட்டாலினா ஃபுட்பால், இட்டாலினா பீஸா அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அங்கேயும் கிரிக்கெட் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு வின்ல காமிச்சிருக்காங்க. நேபாள் இங்கிலாந்துக்கு ஒரு டஃப் கொடுத்தாலும் அவங்க ஒரு வெறும் ஒரு பால்ட்ரி ஸ்கோர் 123. அதுல அந்த ஒரு ஸ்ரீலங்கன் போல பேரு நல்ல பேர் வரல. அவர் சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, எனக்கு கிரிக்கெட் தான் எல்லாமே, கிரிக்கெட் தான் எனக்கு நான் இது கிரிக்கெட்டுக்காக எத்தனையோ வேலையை நான் விட்டு இருக்கேன். இப்ப இந்த வேர்ல்டு கப் முடிச்சோன்னா ரெஸ்டாரண்ட்ல போய் நான் வேலையை பார்க்கணும், எனக்கு இதுதான் தெரியும், எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. பிளேயிங் their hearts out. இப்ப இட்டாலி இப்ப நேபாள் எப்படி ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்களோ அந்த மாதிரி நேபாள் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்திருக்காங்க. இட்டாலி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்காட்லாண்டு இல்ல நீங்க அவங்க சொல்ற அயர்லாந்து, அவங்களோட அந்த அயர்லாந்துக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 சின்ன டீம். இட்டாலி சின்ன டீம். பட் இருந்தாலும் they had the players who can bowl their heart out. கப்புலாக்காகவே சம்திங் நினைக்கிறேன் அந்த போலர் ஸ்பின்னர் பிரில்லியண்டா போட்டாரு. இன்னைக்கு நேபாளுக்கு தைரியமா கவலையே படல. நீ இங்கிலாண்டை வேணா டஃப் கொடு, என்ன வேணா டஃப் கொடு, இன்னைய டேல நான் தான் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. 10 விக்கெட் மார்ஜின்ல வின்னு.
நார்மலி இந்த 10 விக்கெட் மார்ஜின் வந்து நம்ம பாக்குற ரொம்ப ரேரஸ்டா பார்ப்போம். ஏதாவது ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு பெரிய டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் பார்ப்போம். இல்ல டெஸ்ட் பிளேயிங் நேஷனே விட்டுருக்காங்க. இப்ப இந்தியாவே 2 10 விக்கெட் லாஸ் இருந்திருக்கு T20 வேர்ல்டு கப்ல. ஆனா ஒரு அசோசியேட் நேஷன் டு அசோசியேட் நேஷன், இத்தனைக்கும் வந்து நேபாளுக்கு வாங்கடையில பயங்கரமான ஹோம் சப்போர்ட் நம்ம இங்கிலாந்து மேட்ச்லயே சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அப்படி இருந்தாலும் தைரியமா உன்னை இவ்வளவுதான் நான் சுருக்கிறேன், அதையும் நான் அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. சோ இப்ப இது எல்லாம் ஆரம்பிக்குதுன்னா இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் கேன் டேக் ஆன் எனி ஒன். நாளைக்கு வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அடுத்த நாள் வந்து ஜிம்பாவே ஆஸ்திரேலியா வந்து மோத போறாங்க T20 இதுக்கு வந்து மோத போறாங்க. வந்து ஜிம்பாப்வே ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து அந்த அந்த 2007 ஆஸ்திரேலியா என்ன மாதிரி ஒரு டீம், அவங்கள வந்து ஏலியன்ஸ் சொல்லுவாங்க. உலகத்துல எந்த பக்கத்துல எந்த இடத்துல மேட்ச் வச்சாலும் ஜெயிக்கூடிய டீம். அந்த டீமை காலி பண்ணாங்க ஜிம்பாவே இனாகுரல் வேர்ல்டு கப்ல. காலி பண்ணாங்க. T20ல வந்து ஆஸ்திரேலியா வந்து அடிச்சது பாயிண்டிங்கோட அந்த படையே அடிச்ச அந்த ஜிம்பாவே நாளைக்கு வரப்போறது ஸ்டீவ் ஸ்மித் படையா இல்ல வந்து டிராவிஸ் ஹெட் படையா இல்ல மிச்சல் மார்ஷ் படையான்னு தெரியல. படை வந்து பயங்கரமா அடி வாங்கி கிடக்குது. நாளைக்கு அவங்க ஒரு சம்பவத்தை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இந்த ஃபார்மேட் வந்து கிரிக்கெட்ல இந்த ஃபார்மேட் வந்து இன்னும் வந்து இந்த அசோசியேஷன் அப்பர் ஹேண்ட கொடுக்கறத நான் வந்து பெருமையா நான் பாக்குறேன் ஈஸ்வர். அடுத்த மேட்ச் நம்ம அப்படியே எடுத்து பார்த்தோம்னா இதற்கு கொஞ்சமும் இது குறைவில்லாத ஒரு மேட்ச் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். 2 சூப்பர் ஓவர் பேக் டு பேக் போய் மேட்ச் இந்த பக்கமா அந்த பக்கமா இந்த பக்கமா அந்த பக்கமானு அவ்வளவு எதிர்பார்ப்பு சீட்டோட எட்ஜுக்கே நம்மள வர வச்சுட்டாங்க. ஒவ்வொரு ரசிகர்களுமே அந்த மேட்ச் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. சாரி டு இன்டரப்ட் ஈஸ்வர். அந்த மேட்ச லைவ்ல வந்து கிரவுண்ட்ல பாக்காதவனா நான் ரொம்ப வந்து தப்புன்னு சொல்றேன். அவ்வளோ பெரிய அந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல ஃபுல் ஹவுஸ் வந்து பாத்துக்க வேண்டிய மேட்ச். ஏன்னா பைசா வசூல். நம்மளுடைய இந்த IPL சொல்லுவாங்க ஃபுல் பைசா வசூல். பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கு, ஸ்பின் போலிங் வேணுமா ஸ்பின் போலிங் இருக்கு, டெத் ஓவர் அந்த ஒரு அட்டாக் இருக்கா டெத் ஓவர் அட்டாக் இருக்கு, சோக் வேணுமா சோக் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எலிமெண்ட் பேசுவாங்க எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கடைசி பால் போடுற வரைக்கும், அதாவது 20 ஓவர் தாண்டி 22 ஓவர் ஆடியும் அந்த 21.5வது பால் போடுற வரைக்கும் மேட்ச் இவங்களா அவங்களா. நான் என்ன பயந்தேன்னா ரமணலா குர்பாஸ் இன்னொரு 6 அடிச்சு மறுபடியும் தேர்ட் சூப்பர் ஓவர். ஏன்னா இப்ப புது லால வந்து அந்த மாதிரி இருக்கு. முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு சூப்பர் ஓவர் இல்ல 2 சூப்பர் ஓவர் போனா அப்புறம் வந்து அந்த பேர் என்ன பவுண்டரி கவுண்ட் அது இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப அந்த லா வந்து அந்த மாடிஃபை இருக்கு. போடு தைரியமா இறங்க, இன்னும் சூப்பர் ஓவர் ஆடிட்டு இருப்பீங்க போல. அடுத்து இந்த 22 ஓவர் 20 ஓவர் மேட்ச் 25 ஓவர் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. ஏன்னா தமிழ்ல அந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை, விடா கண்டங் கொடா கண்டங்கிற மாதிரி. இவங்களும் விடுற மாதிரி இல்ல, அவங்களும் ஜெயிக்கிற மாதிரி இல்ல. இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கா கையில இருந்த மேட்ச் 187 ஒரு 180 கிட்ட டார்கெட். எனி கிவன் டே நம்ம ஜெயிச்சிருவோம் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா ரஷீத் கான் டபுள் விக்கெட் எடுத்து உள்ள கொண்டு வந்தாரு மேட்ச. சரி ஆப்கானிஸ்தான் அடிச்சாங்க. ரமணுல்லா குர்பாஸ் பிரின்னு பிரிச்சாரு. ரமணுல்லா குர்பாஸ் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சேசிங்ல பண்ண மாட்டாரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது சூப்பரா ஆடுவாரு, சேசிங்ல பெருசா ஆட மாட்டாரு அப்படின்னு அந்த ஒரு டாக் இருக்கும். சும்மா பிரின்னு பிரிச்சாரு. மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் கையில. இன்னும் கிட்டத்தட்ட 2 பால் 3 பால் கையில இருக்கு. ரபடா ஒரு காலத்துல பயந்த அந்த நம்பர் 1 ரேங்க்டு போலர் கிட்டத்தட்ட ஏண்டா போலிங் போடுறாங்கிற மாதிரி ஓடி வந்து நோபாலா போடுறாரு, வைடா போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் சென்சிபிள் கிரிக்கெட். அந்த ஜானதன் ட்ராட் கொஞ்சம் ஐடியா கொடுத்து டேய் விட்றா, ஃப்ரீ ஹிட்ல ஒரு ரன் வந்துருச்சு, இனி 3 பாலுக்கு 2 ரன் 1 ரன் தான், அசால்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச் ஆப்கானிஸ்தான் கையில. ஆனா அதை பண்ணாங்கன்னு கேட்டா பண்ணல. இதுதான் வந்து இந்த நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அசோசியேட் நேஷன் கொஞ்சம் அப்கமிங் நேஷன் ஃபேஸ் பண்ற பிரச்சனையும் அங்க வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் நேஷன் பண்ற வந்து ஒரு பிரில்லியன்ஸும் தான். நேற்று கேஷவ் மகாராஜ் ஒன்னும் பெருசா போலிங் போடவே இல்லை. ஸ்டம் டு ஸ்டம் லைன் மெயின்டைன் பண்ணி போட்டாரு. முகமது நபிக்கு ஒரு கேட்ச வந்து கரெக்டா வந்து அங்க கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி அடுத்து ரமணுல்லா குர்பாஸ் வந்தாரு, 3 6. நம்ம இதே ஒரு அசோசியேஷன் என்ன பண்ணிருப்பாங்க, பயந்துருப்பாங்க. அப்பதான் ஒரு ஷார்ட் பாலா போடுவாங்க, அப்பதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பால் ஒரு ஃபிளைட் பால் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைடா போடுவாங்க, எல்லாத்தையும் போடுவாங்க. ஆனா அழகா வந்து கேஷவ் மகாராஜ் ஆன் த பாயிண்ட், என்னுடைய ஸ்ட்ரென்த் இதுதான், உனக்கு நான் ஆத்தி போடுறேன், கொஞ்சம் ஃபுல் லென்த்ல உனக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறேன், முடிஞ்சா நீ கீழே வந்து அடிச்சுக்கோ, கீழே உள்ள அண்டர் த பால் போய் அடி இல்ல ஸ்கூப் அடி போட்டாரு. டிராப்ல அழகா செட் பண்ணாங்க.
குடோஸ் டு ஆல் த எஃபர்ட். நம்ம வந்து எப்பவுமே இந்த ஐபிஎல் சொல்ல முடியாது திஸ் டீம் ஹஸ் ஒன் ஆல் த ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் ஹார்ட்ஸை ஜெயிச்சாங்களே தவிர அன்பார்ச்சுனேட்லி பாயிண்ட்ஸை ஜெயிக்கல. ஒரு ஒரு அப்கமிங் ஏஷியன் டீம் இந்த மாதிரி ஒரு தோல்வியோட முதல் ரவுண்ட் எக்ஸிட்ல, அது ஏஷியாவில் நடக்கிற T20 வேர்ல்டு கப்ல வெளில போறது சேடா தான் இருக்கு. ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் செமிஃபைனலிஸ்ட். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அந்த சர்ப்ரைஸா அடிச்சு உள்ள வந்தாங்க. இந்த முறையும் வந்து ரஷீத் கான் ரொம்ப கான்பிடண்டா சொன்னாரு, நான் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து நான் வந்து எங்க பாக்குறேன்னா நான் வந்து ஃபைனல்ஸ்ல பாக்குறேன்னாங்க. கொஞ்சம் செலெக்ஷன் கரெக்டா இருந்து கொஞ்சம் சென்சிபிள் கிரிக்கெட் ஆடி இருந்தாங்கன்னா ஒரு அல்லா கசன்ஃபர் வந்து உள்ள வந்திருக்கணும். சென்னையில நீங்க ஆடின மேட்ச்ல உங்களுக்கு 100 Ahmed உள்ள இறக்கி இருக்கணும். அந்த கண்டிஷனை போன ஒரு சீசன் ஃபுல்லா ஆடின பிளேயர் அவங்கள நீங்க எடுக்கல. கொஞ்சம் அந்த சென்சிபிள், கொஞ்சம் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் ஒரு வார்த்தை அழகா வந்து நம்ம ரவிசாஸ்திரி பாய் வந்து சொல்லுவாரு. அந்த அந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அப்ளை பண்ணிடணும். அதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் நிலைமை கிடைக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்டோட தி பெஸ்ட் மேட்ச்னா அந்த மேட்சை சொல்லுவேன். ஃபுல் பைசா வசூல். பார்க்காதவங்க தயவுசெய்து ஹைலைட்ஸ் இன்னொரு தடவை பாருங்க. இல்ல இந்த ஃபுல் மேட்ச் திருப்பி இந்த சீசன்ல போட்டா நான் கண்டிப்பா பால் பை பால் பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பால் ஒவ்வொரு நிமிஷம் அந்த டைனமிக்ஸ் மாறிட்டே இருந்துச்சு. அந்த வின் ப்ரெடிக்டருங்கிறது அந்த ஏரோ மாதிரி மாறி மாறி போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு ஈஸ்வர். அப்படியே இன்னைக்கு நடந்த மேட்சை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்தியா வெஸ்ட் நமீபியா கிட்டத்தட்ட 93 ரன் வித்தியாசத்துல வந்து இந்தியா வந்து எளிதா ஒரு வெற்றியை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 மேட்ச்ல 2யும் வின் பண்ணிட்டாங்க. இதுல வந்து 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா அண்ட் சிராஜ் 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அண்ட் பும்ராவை உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு மூவ் எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தான் கூட எந்த டீம் விளையாட போறாங்க, யாரை உள்ள எடுத்துட்டு வர போறாங்க, டீமோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் வந்து ட்ரெடிஷனலாவே ஸ்லோ பிச்சர்ஸ். அண்ட் வந்து நம்ம முதல் மேட்ச் நம்ம இந்த நம்ம பிரேமதாசால ஆடின அந்த மேட்சே பார்த்தோம். ஆஸ்திரேலியா வந்து கம்ஃபர்டபுளா வந்து இந்த 187 கிட்ட போனாங்க. பட் அவங்க கொஞ்சம் எங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோ பால்ல தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி வந்து அந்த விக்கெட்டை விட்டாங்க. ஒரு கட்டத்துல வந்து 80 90 வந்து 5 விக்கெட் என்னவோ விட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா. பட் அங்கிருந்து ஒரு ரெக்கவரி ஆகி அவங்க வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சு முடிச்சாங்க. இது பிரேமதாசா ஸ்டேடியத்தோட வரலாறு. பிரேமதாசா ஸ்டேடியம் பெரும்பாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின்னருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்க ஸ்டேடியம் தான். ஏன் இதே கிரவுண்ட்ல வந்து நம்ம இதே ஸ்ரீலங்கன் பிச்சஸ் எல்லாமே கொஞ்சம் திருப்பலி போட்டிருக்க கிரவுண்டு தான். கொஞ்சம் வந்து ஸ்லோ பாலுக்கு பேர் என்ன ஹெல்ப் பண்ண கிரவுண்டு தான். ஜுனித் வெள்ளாலகி நம்மள ரன் த்ரூ பண்ணதும் இந்த கிரவுண்ட்ல தான் ஆச்சு. அடுத்து வந்து பேர் என்ன நம்ம குல்தீப் யாதவ் 6 விக்கெட் எடுத்ததும் இந்த கிரவுண்ட்ல தான் ஆச்சு. சிராஜோட 5 இந்த கிரவுண்ட்ல ஆச்சு. நம்ம ஸ்லோ பால் ஸ்பின் பிச் இருந்தாலும் சிராஜோட அந்த ஒரு ருத்ரதானம் நடந்ததும் இதே வந்து ஸ்ரீலங்கால தான் நடந்துச்சு. சோ இந்தியா இன்னைக்கு ஆடின விதம் பாத்தீங்கன்னா எனக்கு 2 மேட்ச்லயும் ஈஸ்வர் இந்தியா 130 to 140 பிளஸ் 140 பிளஸ் போடுற போலர்ஸ்க்கு பயப்படல. ஆனா அந்த மிலிட்டரி மீடியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 120 110 to 120 அது கீழே எனிதிங் பிலோ 100 அண்ட் ஜஸ்ட் மார்ஜின் அபவ் 100 இந்த போலர்ஸ்க்கு வந்து ரொம்ப விக்கெட்டை தாரவாக்குறாங்களான்னு தோணுச்சு. வேன் ஷேர்லிக்கு அவர் வந்து விக்கெட் அன்னைக்கு எடுத்தாரு. இன்னைக்கு வந்து எராஸ்மஸ் வந்து விக்கெட் எடுத்தாரு. அதுவும் வந்து இஷ்டத்துக்கு விக்கெட் கொடுத்துருந்தாங்க. 7 ஓவர் நம்ம கிட்டத்தட்ட நுழையும் போது 7 ஓவர் நம்ம கிட்டத்தட்ட 104 சம்திங் என்னவோ இருந்தோம். 7 ஓவர் பக்கமா நம்ம நுழையும்போது 104 கிட்ட இருந்தோம். நியாயப்படி பார்த்தா அதே 7 ஓவர் ஆக்சிலேஷன் அடுத்த 7 ஓவர் கொடுத்துருந்தோம்னா 14வது ஓவர் கிட்ட நீங்க வந்து ஒரு 200 கிட்ட வந்திருப்பீங்க. 20வது ஓவர் கிட்ட நீங்க போகும்போது 288 290 போகணும். ப்ரொக்ரெஷன் as per the net run rate அங்க காமிச்சது படி போயிருந்தா. ஆனா இந்த 2 ஸ்லோ பவுலர்ஸ் கிட்டையும் வந்து இஷ்டத்துக்கு விக்கெட்டை விட்டுருந்தாங்க. கரெக்டா அந்த இடத்த யூஸ் பண்ணாரு. டைமென்ஷன் கரெக்டா பிளே பண்ணாரு. அந்த ஆங்கிளை கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா டேக் ஆன் பண்ணி ஹர்திக் பாண்டியா போட்டு பொழந்தாலும் கரெக்டான மொமெண்ட்ல ஹர்திக் பாண்டியா அவுட் பண்ணாரு. பியூட்டிஃபுல் பவுலிங் ஆஃப் நமீபியா. நமீபியாவோட பியூட்டிஃபுல் பவுலிங் நம்ம வந்து குறைய சொல்றது. எப்படி யுஎஸ்ஏ மேட்ச்ல நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, எப்படி வேன் ஷைலிக்கு வந்து அவரு சூப்பரா வந்து பவுலிங் போட்டாரோ ஃபுல்லஸ்ட் கிரெடிட் அவங்களோட அந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. இந்த போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இப்படிதான் போடணும், இப்படிதான் ஆடணும், இந்த பேட்டர்ஸ் இந்த போலர்ஸ் இப்படிதான் போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் நீட்டா வந்து ஷெட்யூல் பண்ணி வந்துட்டாங்க. ஆனா எங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவர் வந்து விட்டாங்க. ஹவு மச் இஸ் டூ மச் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நமீபியா வந்து இந்தியாவை ஒரு 180 இல்ல 160 கொண்டு வந்தாங்க. யூஎஸ் அன்னைக்கு பண்ண மாதிரி ஒரு 160 சொச்சம் கொண்டு வந்தாங்கன்னா தெர்ஸ் அ மேட்ச் ஆன். உங்களுக்கு மேட்ச் இருக்குன்னு அர்த்தம்.
ஆனா இங்க 200 போயிட்ட போதே பேரியர் 200 தாண்டினாலே உங்களுக்கு அந்த ஒரு மென்டல் பேரியர்னு வரும். வில் பி அண்டர் ப்ரெஷர். ஒவ்வொரு டாட் பாலும் வந்து நெட் ரன்ரே கொண்டு போயிட்டு இருக்கும். கமிங் டு த கொஸ்டின், ஆல் இம்பார்ட்டன்ட் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், த மதர் ஆஃப் ஆல் ஃபைனல்ஸ். கண்டிஷன் பாகிஸ்தானுக்கு சாதகமா இருக்கு. எப்படி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஒரே இடத்துல ஒரே கிரவுண்ட்ல ஆடினாங்களோ, அவங்க ஃபார் அ சேஞ்ச் ஒரே ஊர்ல ஆடுறாங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு அந்த கிரவுண்ட மாஸ்டர் பண்ணா போதும். அண்ட் இந்தியாவுக்கு விசிபிள் வீக்னஸ் 2 மேட்ச்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்லோ bowlers தான் வந்து அவங்களுக்கு வந்து வீக்னஸா பிரச்சனை இருக்கு இந்தியா கொடுக்குறாங்க. பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சயீம் அயூப், முகமது நவாஸ், இங்க வந்து இப்ப என்ன ஷதாப் கான், தேவைப்பட்டா வந்து இவங்க வந்து உஸ்மான் தாரிக், 4 bowler, 4 bowler 16 ஓவரும் ஸ்பின்னு இறக்கிறது வாய்ப்பு இருக்கு. எராஸ்மஸ் பாத்தீங்கன்னா சைடாம் அடிச்சாரு. பிஃபோர் த கிரீஸ்லயே வந்து பாலை ரிலீஸ் பண்ணாரு. அதுலதான் அவருக்கு விக்கெட்டுமே கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பால் வந்து வார்னிங் கொடுத்தாங்க. அகைன் அதே மாதிரிதான் போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு. அது மாதிரி உஸ்மான் தாரிக் வந்து அதே மாதிரி பவுலிங்க வந்து நின்னு அதுக்கப்புறமா பவுல் பண்றாரு. அஸ்வினும் கூட ட்விட் போட்டிருக்காரு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கும்போது என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும்? சரி, எனக்கு வந்து எராஸ்மஸ் வந்து அவரோட போலிங் ஆக்ஷன் எனக்கு பிரச்சனையே தெரியல. அவர் அந்த சைடாம் வந்து போட்டார் பாத்தீங்களா, அது எனக்கு பிரச்சனை தெரியல. ஆனா கிரிக்கெட் இஸ் கேம் ஆஃப் 22 yards. 22 யார்ட்ல நீங்க வந்து போலிங் போடணும். நீங்க இஷ்டத்துக்கு பின்னாடி இப்போ வந்து கைரட் போராட்லாம் ஐபிஎல்ல போட்டிருக்கிறாரு. ரொம்ப பின்னாடில இருந்து பாலை டெலிவரி பண்றதெல்லாம் போட்டிருக்கிறாரு. அம்பையர் அதை வந்து டெட் பால் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அம்பையர் வந்து கெட்டில் ப்ரோ வந்து இல்ல டெட் பால் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப அம்பையருக்கு பின்னாடி வந்து போட்டாரு. 22 யார்டுங்கிறத தாண்டி 25 யார்டு அம்பையருக்கு பின்னாடி இருந்து டெலிவரி பண்ணும் போது அவர் என்ன சொன்னாரு, இல்ல இது ஒத்துக்க முடியாது. இப்போ இந்த ரூல் புக்ல வந்து நம்ம செக் பண்ணிடணும். ஸோ கிரிக்கெட் இஸ் லைக் அந்த ஒரு ஃபைன் மார்ஜின், ஃபைன் ரூல் புக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அங்கிருந்து த்ரோ அடிக்கிறீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட 25 யார்ட்ல நீங்க அடிக்கிறீங்கன்னா, இட்ஸ் லிட்டரலி a throw. இட் இஸ் நாட் bowling. ஏன்னா bowlingங்கிறது 22 யார்ட்ல இங்க பிச் பண்ணி 1 பிட்ச்ல போகணும். இதுதான் பேசிக் ரூல். இப்படிதான் கிரிக்கெட் காலங்காலமா ஆடப்பட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எம்சிசி லாஸ் அதான் சொல்லுது. இப்ப 25 யார்ட்ல இருந்து போடலாமா இல்ல 26 யார்ட்ல இருந்து போடலாமா, சத்தியமா தெரியல. தட் தே ஹேவ் டு கிளாரிஃபை. கமிங் டு உஸ்மான், அவரோட ஆக்ஷன் பண்ணும்போது அவரோட அந்த ஹேண்ட் வந்து நேச்சுரலாக அவரே ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப நம்ம கையில வந்து ஒரு முட்டி இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து 2 முட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நேச்சுரலா வந்து அவர் வந்து கை பெண்டான மாதிரி தான் தெரியும். விச் இஸ் a யூனிக் கேஸ். எப்படி முத்தையா முரளிதரனுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு ஹேண்ட் பெண்ட் ஆனது சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் உஸ்மான் தாரிக்கோட அந்த ஹேண்ட் ஆக்ஷனையும் நம்ம சொல்லலாம். ஹேண்ட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த தப்பும் தெரியல. பட் த பாஸ், எவ்வளவு பாஸ் பண்ணலாம். இப்போ ஆஷ் பாய் வந்து அவர் பிரைம்ல 2012-13 வரும்போது ஒரு சின்ன பாஸுக்கு அப்புறம் பால் வந்து இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க அப்படி கிடையாது. இங்க அவர் பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ணிட்டு நீ ஸ்டெம்பு இந்த பக்கம் போறியா இல்ல அந்த பக்கம் போறியா இல்ல முன்னாடி வரையன்னு பார்த்து தென் அதுக்கப்புறம் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த போலிங் டெலிவரி எப்படி இருக்குன்னா பேஸ்பால் மாதிரி இருக்கு. பேஸ்பால பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஹோல்டு பண்ணிட்டு காலை அந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. பொசிஷன் வச்சுட்டு பேட்ஸ்மேன் வந்து மேல ஸ்விங் பண்றாரா இங்க கீழே ஸ்விங் பண்றாருன்னு அதுக்கேற்ற டப்புன்னு வந்து அவங்க வந்து பேஸ்பால் வந்து அந்த ஸ்விங் விடுவாங்க, கர்வ் பால் விடுவாங்க. பேஸ்பால் வந்து அந்த கர்வ் பால் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அந்த மாதிரி விடுற மாதிரி இருக்கு. விச் ஐ ஃபீல் அந்த பாஸ் அந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த பாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். எவ்வளவு செகண்ட் இல்ல எவ்வளவு இது பாஸ் பண்ணணும். ஏன்னா எம்சிசி எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ரூல் படினா ஒரு போலர் ஆக்ஷன் இருக்கும்போது ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணும். ஆக்ஷன் ஓடி வரும்போது நின்று கம்ப்ளீட் பண்ணி விட்டுறணும். இல்ல நீங்க வந்து ஃபாஸ்ட் பாலர் இருந்தா இந்த ஜம்ப்ல இருந்து ஜம்ப் இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு எங்கேயோ ஜம்ப் பண்ணிட்டு வானலாவே குதிச்சுட்டு வந்து போட முடியாது. கொஞ்சம் ஹைட் பண்ணிடணும். எனக்கு அந்த ஹேண்ட் டெலிவரியில பிரச்சனை இல்ல ஈஸ்வர். பட் அந்த பாஸ் அந்த ஸ்டாப் பண்ணி போடுறாரு. அந்த ஸ்டாப் பண்ணது போல. இப்போ இதுதான் இப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம கல்லி கிரிக்கெட் ஆட முடியாது. நம்ம சின்ன வயசுல வந்து கல்லி கிரிக்கெட் ஆடிருப்போம் பாத்தீங்களா, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரிதான் நம்ம ஆடி பார்த்திருப்போம். நம்ம நேரம் டக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பால போடுவோம். இது பார்த்திருப்போம். கல்லி கிரிக்கெட்டா இருக்கு. இப்போ கிரிக்கெட் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா கல்லி கிரிக்கெட்டா டவுட் வருது. இப்போ அது ஏதோ ஒரு யூனிக் ஆக்ஷன், அது ஏதோ வந்து நாங்க சிபிஎல் ஆடிட்டோம் இல்ல வந்து பாகிஸ்தான்ல கிளியர் பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. இப்போ ப்ராப்பரா வந்து ஐசிசி கிளியரன்ஸ் கொடுத்துச்சா, சுனில் நாராயண் இந்த மாதிரிதான் சொன்னாங்க. சுனில் நாராயண் ஐசிசி பிரச்சனை ஆகி அவர் ஆக்ஷன் மாறிட்டதுக்கு அப்புறம் சுனில் நாராயண் இஸ் இன் த சேம் சுனில் நாராயண் as before. சுனில் நாராயண் கேஸ் எடுக்கும். சுனில் நாராயண் ஆக்ஷன்ல எந்த ஒரு விசிபிள் இதுவும் உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? உங்களுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்லீவ் போட்டு வந்து போடுவாரு, அவர் பாட்டுக்கு இறக்கி விடுவாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபுல் ஸ்லீவ்ல ஹாஃப் ஸ்லீவ் போடு, நீ இதை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவரோடது ஹேண்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
நேச்சுரலி வந்து ஒரு பயாலஜிக்கல் ஒரு 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 டிஃபரன்ஸ், இஷ்யூ ஒரு இருக்கு. முட்டிக்கு 2 முட்டி இருக்கு. மைட் பி வந்து இது ஒரு யூனிக் கேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவர் அவர் ஆப்ரேட் பண்ணி அந்த இதை லிம்ப ரிமூவ் பண்றாரா போறாரு, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பயாலஜியை விட்டுலாம். அது நான் வந்து கிவ் இட் டு தி அந்த கேமோட கனவான்களுக்கு நம்ம சொல்லிடலாம். ஆனா இந்த பாஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அப்ஜெக்ஷனபிள். பாஸ் வந்து எங்கேயுமே நம்ம பார்த்ததே கிடையாது. இப்ப கேதார் ஜாதவ் பண்ணுவாங்க. கேதார் ஜாதவ் ஆங்கிள் தான் அப்படி வரும். கேதார் ஜாதவ் நின்று பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஷ் பாய் இருந்தபோது ஆஷ் பாய் ஃபியூ செகண்ட்ஸ் பட் இங்க ஒரு மினிட் நின்னுட்டு ஒரு நிமிட் நல்லா அப்படி கை இப்படி லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீ லெக் மூவ் பண்றியா, நான் கரெக்டா காலுக்கு போடணும்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தர் அவுட் ஆனாரு. அவர் நல்லா மூவ் பண்ணிட்டாரு. மிடில் அண்ட் ஆஃப் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து காலுக்கு லெக்குக்கு போட்டு போல்ட் எடுத்துட்டு போனாரு. இது வரைக்கும் அவர் எந்த மேட்ச்லயும் வந்து அவர் வந்து விக்கெட் எடுக்காம இருந்தது இல்ல, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐ லீவ் இட் டு தி என்ன சொல்றது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐசிசி. அவங்க தான் வந்து கிரிக்கெட் சொல்லணும். போர்டு தான் இதை வந்து டிசிஷன் எடுக்கணும் கண்டிப்பா. கண்டிப்பா நடந்த 2 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்பர்ல இருக்காங்க. இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி 2 வின் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏல இருந்து இந்த 2 டீம் தான் குவாலிஃபை ஆக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இதை தொடர்ந்து ஆமா. பாகிஸ்தான் கூட ஒரு பிக் ரைவல்ரி இருக்கு. நிறைய கதைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இன்டர்வியூல பேசலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஈஸ்வர்.